பயன் விளையும் என்று கருதினால் மட்டுமே பேசுங்கள். இல்லாவிட்டால் மௌனமாக இருங்கள். வீண் பேச்சுக்களை தவிருங்கள். காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்ததற்காக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. மனதில் அமைதி இருந்தால் மட்டுமே சொல்லும் சொல்லிலும் அமைதி இருக்கும். நண்பர்களை தனக்கு சமமாக நடத்துபவனே நல்ல மனிதன். பஞ்சில் பிடித்த நெருப்பு போல மனதில் எழுந்த வெறுப்பு வேகமாக பரவிவிடும். சொர்க்கமும் நரகமும் எங்கோ புறவுலகில் இல்லை. யாரையும் எதிரியாக நினைக்காதே. இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக்கொள்வாய். உன்னைப் போலவே மற்றவரையும் கருது. எல்லாம் தெரியும் என்று எண்ணுபவன் முட்டாள். ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கும். சூழ்நிலைகள் எப்போதும் விருப்பம் போல் அமைவது இல்லை. அதை சமாளிக்கும் பக்குவத்தை பெறுங்கள். மகிழ்ச்சி என்பது மனதிற்குள்ளேயே இருக்கிறது. இதை வெளியுலகத்தில் தேடினால் கிடைக்காது. முதலில் உன்னை திருத்திக்கொள். சமுதாயம் தானாகவே சீர்திருத்தம் பெற்றுவிடும். பிறருக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுங்கள். விரதம் மனதளவில் இருப்பது அவசியம். பட்டினி கிடந்தால் மட்டும் நன்மை உண்டாகாது. அமைதியில்தான் ஆனந்தம் உண்டாகிறது. நிகழ்காலமான இன்று வாழ்வதற்கு பழகுங்கள். எதிர்காலம் பற்றிய கவலை வேண்டாம். இன்று சந்தோஷமாக வாழ்வதுதான் முக்கியம். நம்மையும் மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது. அதுவே நம் எல்லோரையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது.